வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நம்ம அப்படியே மனசார நம்ம வையகத்தை நினச்சி வாழ்த்துவோம். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இந்த வான்காந்தத்தில் கலந்து மகரிஷியுடைய அந்த அமைதி சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரணும், நாடு சுபிட்சம் அடையணும், அதுதான் நம்மளுடைய வேண்டுதல். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். 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 வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அப்படி இப்படி எல்லோரும் இப்போ வரிசையாக சொல்லலாம். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. வாழ்க வையகம். வாழ்க வைய 2 தடவை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் சொல்லு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க 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 வையகம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவம் பண்ணி வையகத்தை வாழ்த்து நல்ல அருள் நிலையில் இருக்கும். எல்லார் தலைமையிலையும் துரியம் வந்து பிரமாதமாக சுற்றிட்டுருக்கோம். எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா லான்னு சொல்லியிருக்கோம்ல, நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். வாழ்க வளமுடன். அதே நிலையில் நம்ம இன்றைய ஒரு அருமையான திருநாளாக வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஜெயந்தி தினத்தை 114வது ஜெயந்தி தினம். இந்த நூற்றாண்டு கண்ட மகான் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்புகளை பற்றி நிறையா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த நம்ம மன்றத்தில் உள்ள அனைவர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்களுடைய ஜெயந்தியை வந்து இன்றைக்கி நம்ம சிறப்பாக கொண்டாடணும். அவர்களுக்கு ஒரு நன்றியாகவும் உலக அமைதி வர வேண்டும் என்றும் இந்த அரிய மனவளக்கலை என்ற அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்வியல் கலையை நமக்கு போதித்த ஆசான் அவர்களுடைய பணி தொடர்ந்து நடக்க வேண்டும், அதை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் கூடி இன்றைக்கி இந்த விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், பேராசிரியர் அருள்நிதி ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழில், வேதாத்திரியத்தில், திருமந்திரத்தில் எல்லாம் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து பிஹெச்டி செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பலவிதமான பப்ளிகேஷனை வந்து அவர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய மூலமாக உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் வேதாத்திரிய இருக்கை ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். வருடந்தோறும் வேதாத்திரியத்தை பற்றிய கருத்துக்கள் ஒரு நாள் கருத்தரங்கம் அங்கே நடைபெறும். அதற்கு நான் கூட சென்று அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க திரு அருள்நிதி ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் கிண்டி முன்னாள் வேளச்சேரி மன்றத்தினுடைய மேனாள் நிர்வாக அரங்காவலராகவும் இருக்கிறார்கள். இப்போது சென்னை மண்டலத்தின் துணை தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். போல் ஐயாவினுடைய அர்ப்பணிப்புகளை அதிகமாக நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அதற்கடுத்தபடியாக திரு ஜெயராமன் ஐயா அவர்களை மன்ற நிர்வாக அரங்காவலர் ஜெயராமன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜெயராமன் ஐயாவை பற்றி அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரங்கராஜபுரம் மனவளக்கலை மன்றத்தை வந்து சீரும் சிறப்புமாக நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கெல்லாம் மிகவும் அனுசரணையாகவும் அன்பாகவும் எல்லாரையும் வந்து வேதாத்திரியம் கற்றுக்கணும், அதோடு மட்டும் இல்லை எல்லோரும் வந்து பேராசிரியராகணும், எல்லோரும் எம்எஸ்சி படிக்கணும், பிஎஸ்சி படிக்கணும், டிப்ளமா முடிக்கணும், அது மட்டும் இல்லை பிஹெச்டியும் முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய பணி மீண்டும் நன்றாக சிறக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அடுத்து ஸ்காலர் ஸ்காலர் சுமித்ரா அவர்கள் மீனாட்சி மெஹர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த யோகா ஃபீல்டில் வந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது மன்றத்திற்கு இன்று முதலாக வருகை தந்திருக்கிறதுனால அவர்களையும் நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களையும் விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
வாழ்க வளமுடன். அறிஞர் சிறப்பு விருந்தினர்கள்லாம் மேடைக்கு வந்துட்டாங்க. நாம் அனைவரும் இந்த விழாவிற்கு வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் ரங்கராஜபுரம் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, இந்த விழா இனிது முடியும் வரை ஒத்துழைத்து இந்த விழாவினை சிறப்பு செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். நம்முடைய குருபிரான் அவர்களுடைய 114வது ஜெயந்தி நாள். இந்த நாளில் இங்கே ரங்கராஜபுரத்தில் இருக்கிற உங்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் ஐயா அவர்களையும் மற்றும் ஓகே ஓகே கையில் வச்சுக்கிறீங்களா? கையில் வச்சு அது கேட்கும்ல. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அருளிய உடைய பேராசிரியர் ஞானாசிரியர் விருது பெற்ற ஐயா ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், இந்த ரங்கராஜபுரத்தை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இது புது இது கிடையாது. நான் ஏற்கனவே நம்ம இங்கே ரங்கராஜபுரத்தில் சில பொழிவுகள் கொடுத்துருக்கேன். 2-3 தடவை பவர் பாயிண்டில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பல வருடங்கள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அடிக்கடி இங்கே நம்மளுடைய சித்தர் இலக்கிய மையத்துக்கு வருகை தருவது உண்டு. அங்கேயும் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சித்தர் இதில் ஒரு ஈடுபாடு காரணமாக இங்கே வந்திருக்கேன். அதில் எனக்கு ஐயா என்னோட இணைந்து நாங்கள் செயலாற்றுறதில் ஒவ்வொருத்தரையும் சரி, அவரை அவரோட இணைந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய இதெல்லாம் நாங்கள் கேட்டு நடந்துக்கிறது அப்படிங்கிற வகையில் எனக்கு ரொம்ப பழக்கம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருக்குமே எனக்கு ஓரளவுக்கு பழக்கம்தான். ஏன்னா நாங்கள் மீட்டிங்கில், மண்டல அளவில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது இவங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதும். முக்கியமாக இன்னொரு நண்பர் அவர் பூமிநாதன், அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நண்பர். நாங்கள் எல்லாமே அவர் சேத்துப்பட்டில் இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி நிறையா வெளியில் போகிற போது நாங்கள்லாம் இது மாதிரி கொடுக்குற கிளாஸ் எடுக்கிறதுலையும் சரி, மற்றதுலேயும் சரி, அது எனக்கு தொடர்ந்து அவங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாருமே எனக்கு புதிதாக தெரியலை எனக்கு. ஏன்னா எல்லாருமே நமக்கு பழைய நண்பர்களாக தான் எனக்கு தெரிகிறாங்க அப்படி சொல்லிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி நான் வேளச்சேரி மன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருடங்கள் அதனுடைய நிர்வாக அரங்காவலராக இருந்து இப்போ 25வது ஆண்டு விழாவை நாங்கள் ஏப்ரலில் கொண்டாடினோம். அதற்கு பிறகு இப்போ வேறு ஒருத்தட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் ஆலோசகராகவும் அரங்காவலராகவும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் துணைத் தலைவர் பிஆர்ஓவாக கடந்த ஒரு 7-8 வருடமாகவே இருந்துகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி செக்ரட்டரியாக இருந்தேன், அப்புறம் பிஆர்ஓவாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஐயா சொன்னாங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருமலர் ஆய்விருக்கை என்று ஒரு ஆய்விருக்கை அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. திருமந்திரத்தை வாழ்வியலாக கொண்டுட்டு போகிறதுக்காக டிப்ளமா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நான் இணைந்து அந்த முதல்ல வகுப்புக்கு போனது தான். நானும் டிப்ளமா படிக்கிறதுக்காக போனேன். அப்புறமா அங்கே அவங்க என்னோடய ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க நீங்கள் வகுப்பும் எடுக்கணும்னு சொல்லி கேட்டு கடந்த ஒரு 4-5 வருடமாக நம்ம வகுப்புகள் எடுத்துகிட்டு இருந்தோம். திருமந்திர வாழ்வியல் அப்படிங்கிற வகையில் கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி வந்ததுன்னு கேட்டால், எனக்கு நம்மளுடைய வேதாத்திரியோட அறக்கட்டளை பொழிவு ஒன்று அங்கே வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
அதாவது உலகத் தமிழர் ஆராய்ச்சி நிறுவனம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சிபிடி கேம்பஸ், அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸில் தரமணியில் இருக்குது. அங்கே வந்து உலக சமுதாய சேவா சங்கத்துடைய 2005 ஒரு இது அங்கே ஒரு அறக்கட்டளை தொடங்கியிருக்காங்க, நம்ம உலக சமுதாய சேவா சங்கம். அதுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு அறக்கட்டளைன்னு சொல்லுவாங்க. அதை வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பொழிவாக மகரிஷியை பற்றிய தத்துவங்களை ஒரு பொழிவாக கொடுத்து அதை நூலாக வெளியிடுறது அப்படிங்கிற வகையில் அது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் அப்போ அது தெரிஞ்சிச்சு. அதில் என்னென்னா நமக்கு வந்து அங்கே அந்த கல்லூரி பேராசிரியர்களை வச்சுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட தொடர்பு உள்ளவங்க யாருமே இல்லை இதில். அவங்க வந்து ஒரு புத்தகத்தை மகரிஷியோட புத்தகத்தை எடுப்பாங்க, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்குவாங்க, அதை பற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போன பிறகு தான் கேட்டேன், ஏன் நாங்கள்லாம் கொடுக்கக்கூடாதா, பேராசிரியர்கள் யாரும் கொடுக்கக்கூடாதா, வந்து முனைவர் பட்டம் பெற்றவங்கள தான் இருக்க முடியுமா அப்படின்னு. இல்லை எல்லாருமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் எனக்கு 2012 ஒரு பொழிவு கொடுத்தேன். அது வந்து அதாவது சித்தர்கள் நெறியில் வேதாத்திரி யோகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பொழிவு கொடுத்து அது நூலாகவே வெளியிட்டு கொடுத்தாங்க அவங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த இதோட தொடர்பு அதிகமாக கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆழியாரில் நம்மளுடைய விஷன் டைரக்டர்ஸ் அவங்களோட தொடர்புலாம் கிடச்சி அவங்களெல்லாம் அந்த இதில் வந்து ஒவ்வொருத்தரையும் அதில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு. ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் இல்லை, திருப்பியும் அதை முயற்சி எடுத்து நான் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இதை மாதிரி நம்மளும் நம்ம பேராசிரியர்கள் எல்லாருமே கொடுக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு மகரிஷியோட சப்ஜெக்டை, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மகரிஷியோட அடிப்படைகள் அப்படிங்கிற போது அவங்களுடைய இதெல்லாம் நமக்கு எந்த அனுபவம்லாம் இப்போ அம்மா சொன்னாங்க, அவங்களோட அனுபவங்கள்லாம் சொல்கிற போது அந்த மாதிரி அனுபவங்களை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பொழிவாக கொடுக்கறது. அப்படிங்கிற போது ஒரு நிறுவனத்தில் கொடுக்குறது, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனங்கிறது ஒரு பள்ளி இது யூனிவர்சிட்டி மாதிரி தான் அது. அந்த மாதிரி இதில் கொடுக்குறது அப்படிங்கிற வகையில் தான் கொடுத்துருக்கோம். அதில் கூடுதலாக இப்போ வந்து நாங்கள் திருமூலரை அதை வந்து திருமூலர் ஆய்விருக்கை வழியாக திருமந்திரத்தையும் நம்ம வேதாத்திரியத்தையும் இணைத்த வகையில் நிறைய நம்மளுடைய சேர்ந்தவர்கள் நிறையா அதை பற்றி ஆய்வு கட்டுரைகள் கொடுக்குறாங்க. தீசிஸ் மாதிரி இப்போது வந்து உயர் ஆய்வுன்னு சொல்லி அதில் ஒன்று இருக்குது, அந்த தீசிஸ் மாதிரி கொடுக்குறது. அதுலேயும் வந்து இப்போ ஏற்பாடு பண்ணி அதுவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளுடைய வேதாத்திரியம் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையில் வந்து நம்ம விரிவாகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஒரு மகரிஷியை பற்றி சொல்கிற போது முதல்ல நான் வந்து அந்த நூல் வெளியிட்ட போது முதல் கட்டுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகை உய்விக்க வந்த உத்தமர் வேதாத்திரி. அதுதான் என்னோடய முதல் தலைப்பு. எப்போதுமே இந்த உலகலாம் என்று ஆரம்பிக்கிறது, அந்த அகரத்தில் ஆரம்பிக்கிறது, உகரத்தில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாமலும் எனக்கு அப்போல்லாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ அதில் எனக்கு என்ன வந்து மகரிஷி தான் இயற்கியிருப்பார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல அந்த முதல் கட்டுரையை போடுற போது மகரிஷியை பற்றி எழுதணும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த தலைப்பு வந்து எனக்கு தானாகவே வந்து அமைஞ்சது. உலகை உயிக்க வந்த உத்தமர் வேதாத்திரி அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு, அன்னைக்கு இருந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இந்த இதெல்லாம் இருக்காங்க, அதை பற்றி தான் முதல்ல கொடுத்தேன். அப்புறமா எனக்கு வந்து சித்தர்கள் இதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால் சித்தர்களுடைய வந்து அந்த நெறிகளை எப்படி மகரிஷி கையாண்டு இருக்கார், தவ முறைகளாக இருக்கட்டும், அந்த தத்துவங்களாகட்டும், அதேமாதிரி அந்த பரிபாஷைகள் என்று சொல்லப்படுகின்றது, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து தவங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தர்களுடைய, ஏன்னா அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம அடுத்த சித்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் சித்தர்களுடைய நெறியில் மகரிஷி எப்படி கொண்டு வந்திருக்காரு அந்த தன்னுடைய வேதாத்திரி தத்துவத்தை அப்படின்னு அதை தான் கொண்டு வந்து விளக்குற மாதிரி தான் அதில் இருக்கும். ஒரு 12 தலைப்பில் ஒவ்வொரு தலைப்புலேயும் வந்து அதில் நம்மளுடைய காயகல்பத்தை பற்றியும் அந்த யோக நெறிகளை பற்றியும் சித்தர்களுடைய அந்த மௌனம், அது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தலைப்பில் கொடுத்து எல்லாம் எப்படி எனக்கு வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சிந்தனை விருந்து கொடுக்க போகிற பார்த்தீங்களா, அதுக்காக சில தேடுதல்கள் வரும்.
அப்போ அதெல்லாம் தேடுற போது இதெல்லாம் நல்லா இருக்கே, இது சிந்தனை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லி அப்போது அதை மாதிரி கொடுத்தது தான் தொகுத்த நூலாக வெளியிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது, எல்லாருக்குமே அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து இங்கே வந்து சொல்லுங்கள். எல்லாம் இந்த மாதிரி 4 பேர் இருக்க போது அது சொல்கிற போது தான் அது இன்னும் அதுக்கு நிறையா அதுக்கான நம்ம வாய்ப்பு நிறையா கிடைக்கும். அது மாதிரி அதை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு, ஏன்னா மகரிஷி தான் வேறு நாம தவிர வேறு யார் கொண்டு போக முடியும். அதனால் இதை மாதிரியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒரு இந்த மாதிரி ஒரு தளம் நமக்கு அமைஞ்சிருக்குங்கிறது போது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் எனக்கு வந்து மகரிஷி ஆரம்பத்துலேருந்தே என்னை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ படிக்க வந்தேன், அதில் தான் தொடங்கினேன். முன்னாடி நான் எம்ஏ படிக்க வரும்போது முதல்ல 2008 பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிக்க வரும்போது எல்லாரும் பேராசிரியர்கள், நான் மட்டும்தான் புதுசு போது. இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய பேராசிரியர்கள். அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க எல்லோரும் சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இன்றைக்கும் பார்க்குற இளைஞர்கள் நிறையா இருக்கீங்க, எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தத்துவத்தை நாம் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட அது வந்து ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்லாம் டிப்ளமா கோர்சஸ் கூட இருக்குது, டிகிரி இல்லாட்டா கூட பல்வேறு பல்கலைக்கழகம் மூலியமாகவும் நம்மளுடைய விஷன் கல்வியும் வந்து டிப்ளமா சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. அது மாதிரி இதை ஒரு தத்துவத்தை பாடமாக எடுத்து படிக்கிற போது, ஏன்னா வெறும் பயிற்சியை மட்டும் பண்ணிட்டு போனால் பத்தாது. நமக்கு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி மற்றவர்களோட, ஏன்னா இன்றைக்கி நிறையா அமைப்புகள் வந்துடுச்சு, யோகா அமைப்புகளில் நிறைய அமைப்புகள் வந்துடுச்சு. அப்போ அந்த அமைப்புகளோடு நாமளும் ஒரு தனித்துவத்தோடு இருக்கணும்னா இதை மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து அந்த மகரிஷியை பற்றி சொல்கிற போது அந்த உத்தமர் அப்படிங்கிற தலைப்பிலேயே எனக்கு பேசலாம். உத்தமன் ஆகுக அப்படின்னு வள்ளலார் ஒரு இதை எடுத்து கொடுக்குறார். அதாவது பார்த்திங்கன்னா மகரிஷிக்கு வந்து இப்போது சமீபத்தில் மார்ச் மாதம் மகரிஷியோட நினைவு நாள் வந்த போது கூட அதுக்காக ஒரு கட்டுரை வந்து அமுத சுரபியில் வந்தது. நான் எழுதின கட்டுரை வந்து அதில் பேருங்கன்னா உத்தமர் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அமுத சுரபியில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கட்டுரையில் வந்து வேதாத்திரியத்தை பற்றியும் வேதாத்திரி மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை பற்றியும் அதே மாதிரி ஆழியார் அழிவு திருக்கோளை பற்றியும் அதில் வந்து கொடுத்துருந்தோம். நான் கொடுத்துருந்தது அப்படியே போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கம் அதில் இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி அந்த உத்தமர் வேதாத்திரி அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி உங்க கூட ஒரு சில வார்த்தைகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா உத்தமன் அப்படின்னு சொன்னால் மனிதர்களில் ஒரு 3 வகையாக சொல்கிறாங்க. அதாவது உத்தமர், மத்திமர், அதமன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக மனிதனை பிரிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய தேவைகளுக்கு ஆக மற்றவங்களை கொடுமைப்படுத்துறது இல்லைன்னா கஷ்டப்படுத்துறது, அதை மாதிரி இருக்கிறவங்கள அது வந்து அதமர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தேவைன்னா மற்றவங்கள ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிற வகையில் அதை மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தர் மத்திமர் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனக்கு ஏதாவது வேணும்னா அதை மட்டும் செய்வாங்க, மற்றவங்களுக்கு பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு வேண்டியதை மட்டும் அதை எடுத்துக்கொள்வது. ஆனால் அந்த உத்தமர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தனக்கூட தேவையில்லாமல் மற்றவர்களுடைய தேவைக்கு மட்டுமே அந்த தேவைகளை எதிர்பார்த்து அவங்கள நிறைவேற்றக்கூடிய, அவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு நிலையில் இருக்கிறவங்க, பெரிய தொண்டாக ஆட்டிக்கொண்டு பெரிய தொண்டு நிலையில் இருக்கிறவங்கள உத்தமர்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் தான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அப்படி சொல்லலாம். இந்த உத்தமர் சொல்கிற போது பார்த்திங்கன்னா மகரிஷி வந்து நம்மளுடைய இதிலே ஒரு கதை ஒன்று வந்திருக்கும், அதை உங்கள்கிட்ட அதை சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். இந்த கர்மயோகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்கும், அதில் ஒரு இது இருக்கும். அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மகாபாரதத்தில் உள்ள கதை, யுதிஷ்டர் வந்து திருப்பியும் அவருக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய அரசாட்சி முடித்தோன்னு அவர் வந்து
ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு, அஸ்வமேத யாகம்னு. அதாவது குதிரைகளை வச்சு நடத்துறது, 100 குதிரைகளை வச்சு அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறத நடத்துகிறாரு. அந்த நடத்துகிற போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விற்பனர்கள், அதாவது வேத விற்பனர்களை வச்சுக்கிட்டு யஜ்யங்கள், அதாவது யாகங்கள் வளர்த்து அதில் வந்து பலி செய்கிறது, அது செய்கிறது எல்லாம் செஞ்சு அந்த மாதிரியான நிலையில் பெரிய லெவலில் அது வந்து நடத்துகிறாரு. அந்த யாகங்கள் நடத்துகிற போது அந்த இது ஆவிர்வாகத்தை வளர்க்கறதுக்காக இந்திரனே வந்தார். அதை மாதிரி எல்லாருக்கும் அந்த இதில் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பொண்ணும் பொருளையும் கொடுத்து நிறைய சிறப்பு செஞ்சாராம். அப்போ வந்தவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி இது மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது, அவரை மாதிரி யாரும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்த ஒரு கீரி சொன்னிச்சு, அது என்னான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பாதி உடம்பு பொன்னிறமாக இருக்குது, பாதி உடம்பு சாதாரணமாக இருக்குது. அது சொல்லுது, இங்கே உள்ளவங்க யாருமே உத்தமர்கள் கிடையாது, அவங்க யாருமே நல்லவர்கள் கிடையாது. இவங்க சொல்லலாம் வெறும் ஆடம்பரத்துக்கும் பெரிய படோபத்துக்காகவும் தான் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது எப்படிப்பா, நீ எப்படி சொல்கிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது சொல்லுது, வந்து எனக்கு அங்கே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழை பிராமணன் இருந்தான். அவன் கோயில்களில், அது வந்து கோயில்களில் அவங்க வருமானமே இருக்காது அவனுக்கு, அதை வச்சுக்கிட்டு ஏதோ பிழைப்பு நடத்திக்கிட்டு தான் அவனுக்கும் அவனுடைய துணைவியார், அப்புறம் அவங்க வீட்டில் 2 பேர், மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரையும் வச்சு அவங்க வந்து குடும்பம் நடத்துகிறதே பெரிய சிரமமான கஷ்டத்தில் இருக்கிற போது, இருந்தாலும் தனக்கு கிடைச்சதை இறைவனுக்கும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய உத்தமனாக இருந்துக்கிட்டு இருந்தான் அவனை. ஒரு சமயத்தில் அவனுக்கு வந்து அதை பிச்சான் தேதி சொல்லுவாங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றது நிலைமை, அதுவும் ஒரு தடவை கிடைக்கல சுத்தமாக. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறபோது அவன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த பயிறு வகைகள் எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு நொறுக்கி அதை வந்து பவுடராக்கி அடை மாதிரி செஞ்சு அதை ஒரு 4 அடை செஞ்சு வச்சுருந்தான். அதை இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடலான்னு வந்து உட்காந்தா யாரோ ஒரு பிச்சைக்காரர் வரார், ஒரு யோகி வரார். நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுது, எனக்கு எதா கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணார், உடனே தனக்கு வச்சுருந்ததை அவர் வந்து கொடுத்தார், பிராமணர். அவர் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டோன்னே நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு 4-5 நாளாகவே ரொம்ப பசியாக இருந்துச்சா, இது ஒன்று சாப்பிட்டா எனக்கு பத்தலை அப்படின்னாரு. சரி, இன்னொன்னையும் கொடுத்தாங்க, அதுவும் பத்தலை. 4 பேருமே கொடுத்தாங்க. அந்த வீட்டில் இருந்து 4 தான், 4 பேருமே இந்த ரொட்டியை கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே ரொம்ப திருப்தி, மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படி சொல்லிவிட்டு அப்புறமா தான் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி தேவலோகத்திலேருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு இது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாம் சிறப்பான தன்மை, உங்களுக்கு தேவலோகத்துக்குள்ள ஒரு சிறப்பு இது அந்தஸ்தோடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி அவர் வாழ்த்திட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அப்போ தான் சொல்லுது, அந்த கீரிப்பிள்ளை என்ன பண்ணுது, அங்கே வந்தபோது அந்த நொறுக்கிட்டு இருந்தாங்கள்ல, இந்த பவுடர் ஆகிட்டு இருந்தாங்கள்ல, அது தான் மேலே பட்டதால் தான் பாதி உடம்பு பொண்ணாக போணுச்சுது. ஏன்னா அவர் அந்த மாதிரியான உத்தமரை தேடி தான் ஒவ்வொரு யாகத்துலேயும் போய் பெரிய ஆளுங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி யாகத்திலலாம் போனால் எனக்கு முழுசும் கோல்டு கலர் வருமா அப்படிங்கிறதுக்காக போனேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு உத்தமரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யுதிஷ்டருடைய அரண்மனையில் வந்து சொன்னதா அப்படி சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், நம்மளுடைய செய்கை இருக்குங்களா, அந்த கர்மயோகம்னு நம்ம மகரிஷி ஒரு இதை கொடுக்குறாங்க. அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காம மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய தன்மை, அதுதான் உத்தமமான குணத்தை கொடுக்குறது அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான உத்தமமான குணத்தை கொண்டவர் தான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கருத்துக்களாகட்டும், அவருடைய எண்ணங்களாகட்டும், எப்போ கொஞ்ச நாள் ஆனவுடனே சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்து சொல்கிறாரு, என்னென்னா இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிறேன், இந்த இதுக்காக அர்ப்பணிச்சுக்கிறேன், இன்னுமே என்னுடைய குடும்ப கடமைகள்லாம் நீ தான் பார்த்துக்கணும், என்னன்னா இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது எந்த மாதிரியான ஒரு குணம் இருந்தால்
அந்த ஒரு துறவு அப்படிங்கன்னா அதுதான் உண்மையிலே துறவு. அது பற்றற்ற பற்று அப்படி சொல்லுவீங்களா. அப்போது ஒரு மனிதனை ஒரு அதாவது உலகத்தை உயர்த்துறதுக்கு தன்னை அதில் ஈடுபடுத்தி கொள்வது அப்படிங்கிற வகையில் ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டு வைத்திருக்கிற ஒரு மகரிஷி அவருடைய அவ்வளவு அற்புதமான ஒரு நிலையில் இருக்காருன்னு சொல்லலாம். அதாவது சுயநலமில்லாத அந்த தனக்கும் பிறகு தனது தொண்டினை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் ஒரு உலக அமைதிக்கான செயலை செய்து வர்ற ஒரு நிலையை மகரிஷிக்கிட்டே நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த நான் அப்படிங்கிறது இந்த உடம்பு அல்ல, உடல் ஒரு கருவியே, உயிரே உடலை இயக்குகிறது. இந்த உடலை தான் தனது அப்படிங்கிற ஒரு எல்லை கட்டிக்கொள்ளக்கூடாது இல்லை அப்படிங்கிற எல்லைக்கு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிறது. அதை தான் அவர் சொல்கிறாரு. அந்த சமுதாயத்துக்கு நம்ம அந்த இதை அர்ப்பணிச்சிட்டோம்னா நமக்கு வேறு எதுவுமே தேவைங்கிறது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாரு வேதாத்திரி மகரிஷி. எல்லாமே இந்த சமுதாயத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டதால் இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துகிறார். அதனால தான் பிறப்பு இறப்பிழை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை தொன்றாட்டி இன்பம் காண்போம் அப்படி சொல்லி மகரிஷியை கொடுக்குறாரு. இந்த உடலை சமுதாயத்திற்கும் உயிரை இறைவனுக்கும் அர்ப்பணித்த பின் எஞ்சியது ஒன்றும் இல்லை. அப்போது நான் என்பது இறைநிலையில் கரைந்துவிடும், உத்தமன் என்கிற நிலை எய்திவிடும். இதுதான் தத்துவமசி, இதுதான் அகப்பிரமாஸ்மி அப்படிங்கிற நிலையை அவர் உணர்த்துறாரு. ஸோ மகரிஷி அந்த உத்தமர் நிலையை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனித அமைதிக்கான தொண்டு அப்படிங்கிற வகையில் தன்னுடைய தொண்டை கொண்டுட்டு வர்றாரு. வாழ்க்கை தேவை அனைத்தும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு நிலை யாருக்கு வரும்னா உத்தமருக்கு தான் வரும். ஒருவருக்கு ஒருவர் துன்பம் இல்லாமல் ஒத்தும் உதவி வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் முழுமையான வாழ்வினை வாழ்ந்து முழுமை பேறு என்ற நிலை அடைய வேண்டும். உடல் மனம் நலம் பெற்று மெய்யறிவு பெறுதல் வேண்டும். உலக அமைதிக்கான அடித்தளம் அமைத்தது, தனி மனித அமைதிக்கான பயிற்சிகளை அளித்தது. அதே மாதிரி இதுதான் உத்தமர் நிலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இதை வள்ளலார் உத்தமர் ஆகுக அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கொடுக்குறாரு. உலகில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சகநிலை பெருக, உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை எழுதினார் சொல்லலாம். அப்போது ஒரு நாள் அவர் பார்த்து அந்த வாடிய பயிரை கண்டிருப்பாரா? அதை மட்டும்தான் ஒரு நாள் பார்த்ததோடு விட்டுருப்பாரா? அவருக்கு அந்த அந்த உயிர் அந்த இதிலே அவருக்கு அந்த இது கிடச்சிச்சு, அந்த நிலை. ஏன்னா எப்போல்லாம் அந்த உயிர் தன்னுடைய அதாவது இன்னொரு உயிர் கஷ்டப்படுற போது அதை காண முடியாத ஒரு பொறுக்க முடியாத நிலை, அதை வள்ளலார்கிட்ட இயல்பாகவே இருந்திருக்குது. அதனால தான் அவர் ஒரே நாளில் பார்த்த அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடிலேங்கிறது ஒரு நாள் நடந்ததில்லை. அவருடைய உடம்பிலே உயிரோடு கலந்திருந்த ஒன்று தான். ஸோ அந்த உடம்பிலேயே அந்த நிலை வரணும் அப்படின்னா நம்மளுடைய ஒழுக்கம் பண்பு இதெல்லாமே அதில் இருந்து வரணும். அது பெரியவர்களுடைய துணையோடையும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் குருவோட ஆசீர்வாதத்தோடையும் தான் இது கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் கூட சொல்லுவார், ஔவையார் ஒரு பாடம் கொடுப்பார், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். அப்போ எப்போ பார்க்க முடியும் உடம்புல உத்தமனை? நாம் யோக நெறியிலிருந்து நாம் அதாவது புருவ மத்தியில் அந்த நிலையில் உணரலாம், துரிய நிலையில் உணரலாம். இந்த மாதிரியான யோக நெறிகளில் நிற்கிற போது உத்தமனை நாம் பார்க்கலாம் அப்படிங்கிற போது அதுதான் இன்னொரு நிலையில் என்ன சொல்லுவாங்க, நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாத உடம்பு அப்படிங்கிற. இந்த உடம்பு அழியாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒளி தெரியும், புருவ மத்தியில் அந்த ஒளி தெரியும். அந்த ஒளி தான் நம்மளை சுற்றி ஒரு வட்டமாக இருக்கும். அதுதான் இறைவனுக்கு பின்னாடி எல்லாருக்கும் மகான்களுக்கு பின்னாடி ஒரு
மஞ்சள் கலரில் ஒரு ஒளி வட்டம் அது தெரியுது இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆரா. அது வந்து எப்போ இந்த மாதிரி தவ நிலையில் கிடைக்கிற போது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உத்தமன் அப்படிங்கிறது ஔவையார் இங்கே குறிப்பிடுவது கடவுள் தன்மையான உயர்ந்த குணத்தை கொண்டவர், பிறருக்கு நன்மை செய்பவர், பிறர் துன்பத்தை தீர்க்கும் அருளை கொண்டவர், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக என்னும் நிலையை காணுவதற்கு அந்த மாதிரி கொண்டவர்கள் தான் உத்தமர்கள். அதனால தான் அவருக்கு வந்து மகரிஷியும் இதே மாதிரியான ஒரு நிலையை வச்சது தான் அவருக்கு இரண்டொழுக்க பண்பாடு அப்படிங்கிற போது அதை எப்படி கொண்டு வர்றாரு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன். அப்போ அதையும் விட இன்னொரு படி மேலே போய் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கு அந்த உத்தம குணம் தான் வேணும். அந்த உத்தம குணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதுமாரி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மகரிஷியும் சொல்கிறார், உத்தமர்னா யார் அப்படின்னா உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், நல்லோர் பண்பு, இது வந்து உத்தமர்கள் பற்றி மகரிஷி கொடுக்குற ஒரு இதை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து சொல்லுவாங்க, உத்தமர் ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றும் நிராடிலாம் சொல்லி அந்த உத்தமர் அப்படிங்கிறத கடவுளுக்கு இணையாக கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த கடவுளுக்கு இணையாக நாமளும் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உத்தமர் அப்படிங்கிறத உடம்புக்குள்ளே கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருமூலர் கொடுக்குறார். உடம்பினின் முழுன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம உடம்புலேயே உத்தமனை பார்க்க முடியும். அப்போ இறைவனை இறைவனை நாம் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான பண்பு நலன்களை இந்த மாதிரி மகரிஷி போன்ற நல்லவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அந்த யோக நெறிகளையும் நம்ம பின்பற்றும் போது அது மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது இந்த உடம்பினை கொண்டு தான் இறைநிலை உணர்தல் அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். வினைகளை களைந்த நிலையில் உடலிலே உத்தமனை காண முடியும். உத்தமன் உறைவது இந்த உடலுக்குள்ளே தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவன் உறையும் ஆலயத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்று நினைப்போமோ அந்தமாரி உடலையும் பேண வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய திருமந்திரத்தினுடைய பாடல்கள் வழி தெரியுது. அதே மாதிரி உத்தமர் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் யாரை சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மகாத்மா காந்தியை பற்றி நம்ம சொல்லுவோம். மகாத்மா காந்திக்கு ஆத்மாவுக்கும் மகாத்மான்னு சொன்னாலும் அவர் உத்தமர் சொல்கிறது தான் ஒரு பெரிய சிறப்பான தன்மை உண்டது. அவரை வந்து ஏன் உத்தமர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் அந்த வெள்ளிக்கிழமை அவர் பெரிய அந்த சத்சங்கத்துக்கு போவார். அப்போ அங்கே இருக்க சொல்லி இந்த இவங்களை பாட சொல்லி இந்த வைஷ்ணவ ஜனதோ அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாட சொல்லி கேட்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வந்து நரசிம்ம மேத்தா அப்படிங்கிறவர் குஜராத்தில் எழுதின அந்த பாடல். அது அந்த பாடலில் நம்ம எல்லோரும் கேட்டிருப்பாங்க பெரும்பாலும் அந்த வைஷ்ணவ ஜனதோ. அந்த பாடலை அவர் ரொம்ப விரும்பி கேட்பார். ஏன் அதை கேட்பார் அப்படி சொன்னால் அது ஒருத்தர் சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறாரு. அதில் வந்து வைஷ்ணவன்னா யார் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்கிறாங்க. யார் வைஷ்ணவனாக இருக்க முடியும் அப்படின்னா தன்னுடைய கஷ்டங்களை, அதாவது பிறருடைய கஷ்டங்களை பார்க்க சகிக்காதவர்கள், அவங்களுக்கு உதவுகிறவர்கள், அதாவது பிற துன்பத்தை கண்டு தான் உதவணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டவர்கள், பிற கஷ்டத்தை பார்க்க பொறுக்காதவர்கள், இவங்களாம் தான் வைஷ்ணவர்களாம். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, காந்தி சொல்கிறாரு, நான் ஒரு வைஷ்ணவன் சொல்கிறதில் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதுதான் மகரிஷி இங்கே தான் ரெண்டொழுக்க பண்பாடாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு உத்தம நிலையை அடைஞ்சதால தான் மகாத்மாவுக்கு காந்திக்கு அது உத்தமர் காந்தி பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த இதில் உத்தமர் காந்தி சாலை அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து பேரெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவரோட பல்வேறு நிலைகளில் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு இதில் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது
அவர் பெரிய ஆடம்பரமாக தான் இருப்பார். கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு அவர் இவர் காந்தி தானான்னு அப்போயெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய நிலையில் இருந்தவர். ஆனால் அதுவே இங்கெல்லாம் வந்த பிறகு இங்கே உள்ள கிராமங்களில் பார்த்து, முக்கியமாக நம்ம மதுரையில் அவர் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு சின்ன ஆடை கூட இல்லாமல் கஷ்டப்படுற போது நமக்கு இந்த கோட்டு சூட்டெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எரிந்தவர் தான் இந்த அரை நிர்வாண ஆடை. அதை அவர் தன்னுடைய ஆடையாக என்னோடது இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் அங்கே உத்தமர் அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை அவருக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த ஒரு அச்சமில்லாத தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுல இந்த இருட்டை கண்டா பயம். குழந்தையாக இருக்கிற போது இருட்டை கண்டா அவர் வெளியிலே போக மாட்டார். அப்போ அவங்க வீட்டில் ஒரு தாதி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வளர்த்துக்கிட்டு வர்றவங்க. அவங்க சொன்னாங்க, எப்போயெல்லாம் இருட்டை பார்த்தா உனக்கு பயம் இருக்கோ அப்போயெல்லாம் ராமா 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 ராமான்னு சொல்லு, இந்த மந்திரம் உனக்கு வழிகாட்டும், உனக்கு பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சின்ன வயசில் அவர் அப்படியே காதில் வாங்கிட்டார், அந்த இதில் எடுத்துக்கிட்டார், மனசில் எடுத்துக்கிட்டார். அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமா ராமாங்கிற மந்திரம் அவர் மனசுக்குள்ளாரே அது பதிவாயிட்டதால் அவருக்கு அந்த அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துச்சு. அதாவது அந்த வெள்ளையர்கள் ஒரு போருக்கு வரப்போது பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள எதிர்த்து போகிறவர்கிட்ட ஒரு நிராயுதபாணியாக ஒன்றுமே இல்லாமல் போகிறார். அப்போது அதுக்கு எந்த அளவுக்கு மனதைரியம் வேணும் அப்படின்னா, அவருக்கு சின்ன வயசில் கொடுத்த அந்த மந்திரத்தோட மகிமை அவருக்கு அதை கொண்டுட்டு போணுச்சு. அந்த ராமாங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அவருக்கு அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான ஒரு இது. அதனால தான் அந்த அகிம்சை அப்படிங்கிறது மட்டுமே எனக்கு போதும்னு சொன்னார். நீங்கள் இந்த காந்தி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த கலவரம் வந்தபோது அவருடைய அதாவது எல்லாரும் அவரை திட்டுற மாதிரி வராங்க. அப்போ அவர் ரொம்ப எந்த வைராக்கியம், அவரோட வைராக்கியம், என்னோடது நான் இப்படி தான் இருப்பேன், நான் இவன் வீட்டில் தான் தங்குவேன் அப்படின்னு அங்கே போகிறாரு பாருங்க. அப்போ அந்த வைராக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த உத்தம நிலை அதுதான் அதை காமிக்குது அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை அடைந்தவர்கள், அந்த மாதிரியான ஞானிகள் நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. நம்மளோட காலங்காலமாக வந்தவர்கள் உத்தமர்கள், அந்த மாதிரி இருந்த ஞானிகள், அவங்க நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தலைவர்களும் சரி, நம்மளுடைய எப்படி காந்தி மகான் இருந்த மாதிரியே நம்முடைய கர்ம வீரர் என்று சொல்லப்படுகின்ற காமராஜர், அவரும் அப்படி தான். அவர் கூட பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டார், யாருக்கும் பயப்படாத ஒரு தன்மை அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழையோ இல்லைன்னா யாரோ ஒரு சாதாரண மனிதன் அவனுக்குள்ளார போய் பார்ப்பார். அங்கே அவனோட இடத்துல இருந்துட்டு தன்னுடைய ஆர்டர் எந்த இதாக இருந்தாலும், அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்களுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட்டில் நிறையா செஞ்சுருக்கோம், அதையெல்லாம் மக்களுக்கு போய் போட்டு காமிக்கணும்னா ஒரு திரைப்படமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஓகே நல்லது தான், அது எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறாரு. அது அந்த காலத்திலே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நம்ம சொன்னாங்க. இந்த 2 லட்ச ரூபா இருந்தேன்னா நான் 200 பள்ளிக்கூடம் கட்டினோன்னே, அப்போ இது தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இருந்த பசங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தது. அவங்களுக்கு அந்த பள்ளி கல்வியும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாட்டையும் கொடுத்து அதுமாரி பண்ணார். ஆனால் இன்றைக்கும் சில சமயத்தில் அப்படி தான் இருக்குது. பல இடங்களில் பார்க்குற போது இந்தமாரி இந்த சின்ன வயசுலேயே இவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அன்றைக்கி அதெல்லாம்
எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தான் அதை வந்து போக்க நினைச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து ஒரு உத்தமர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அது உத்தமன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி சொல்கிறார், தூயவனாக இருக்க வேண்டும், சுத்தமானவனாக இருக்க வேண்டும், கருணையுடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதுக்கு ஒரு பாடல் கொடுக்குறார். நானே ஈசன் சொல் விடுத்து நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறான், ஞாலம் உயிர்கள் அனைத்திலும் அவன் நான் இவ்வண்ணம் உணர்ந்த பயன் நல்லுலகிற்கே என ஈந்தேன், நான் இனி தூயன் என்று என நின்று நற்தொண்டாற்றி இன்புறுவீர். அப்போது நல்ல தூய்மையான எண்ணம் உண்டு அந்த கடமை அறத்தை செய்கிறது. அப்போது நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த 5 பேர்களுக்கு நம்ம கடமை ஆற்ற வேண்டியிருக்கும் அப்படி சொல்லி தென்புலத்தார், சுற்றம், குடும்பம், அது மாதிரி ஒரு 5 பேர்களுக்கு கடமை செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லறத்துலேயும் சரி துறவரத்துலேயும் சரி தன்னுடைய கடமையை செய்கிறதில்ல, எந்த விதமான ஒரு தயக்கம் இல்லாமல் அதை ஒரு உறுதியான நிலையில் செய்கிறது. அந்த வகையில் தான் அந்த உத்தமர் அப்படிங்கிற வகையில் பார்க்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வெங்கடேச சுப்ரபாதம் பார்த்துருப்போம். அது இந்த சுப்ரபாதத்தில் ஒரு வார்த்தை வருது, உத்தமங்கா துவத் பாதத்துளி ஸ்புரித உத்தமாங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த உத்தமாங்கா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுமா. அதாவது இறைவனுடைய பாதத்துளிகள் இறை துகள்கள் என்று அழைக்கப்படும் விண்ணின் நுண்ணிய துகள்கள் தான். இதுதான் நம்ம அங்கத்தினை மட்டுமல்லாது மனத்தினை தூய்மை செய்து நம்மை உத்தமர் என்ற நிலைக்கு உயர்த்துது. அப்போது மகரிஷி சொல்கிற அந்த சுத்தவெளி, அதிலேருந்து வர்ற இந்த துளிகள், அதுதான் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உத்தமர்களாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அந்த தூசி பொதுவாக பார்த்திங்கன்னா, தூசியோட இயல்பு வந்து அழுக்கை சேர்க்கும். ஆனால் இந்த இறைத்துகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த துகளானது அழுக்கை உண்டாக்குறதுக்கு பதிலாக அழுக்கை களைகிறது. அப்போது இறைத்துகள் தன் உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக மாற்றுகிறது. இந்த இறைத்துகள் தான் பாதத்துளி என்றும் பாத பத்மம் என்றும் திருவடி சகசாரம் என்றும் பல்வேறு வகையில் நம்ம அழைச்சிருக்காங்க. அதனால தான் அந்த தலை உச்சியில் அந்த திருவடியில் நாம் வந்து துரிய நிலையில் இருந்துட்டு நமக்கு தவம் பண்ணுறது. அப்போது ஒருத்தரை வாழ்த்துறதுன்னா என்ன சொல்கிறாங்க, துரிய நிலைக்கு வந்துருங்க வாழ்த்துறோம் சொன்னோன்னா, இங்கே வந்து அந்த உத்தம நிலைக்கு தானாகவே வந்துடும் உயிர். அப்போ அந்த நிலையில் வாழ்த்துற போது நாமளும் உத்தமனாக முடியும், மற்றவர்களையும் உத்தமராக மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வர்றோம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. பாரதியார் வந்து உத்தமரை பற்றி பேசியிருக்கிறது, இன்னும் நிறையா சொல்லலாம். இருந்தாலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உத்தமர் நிலையான உத்தமருடைய இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்று கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரை. அதாவது உத்தமர் காந்தியை கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக பேசினார். நான் கூட திருக்குறளும் வேதாத்திரியங்கிற புக்கில் வந்து இந்த சப்ஜெக்ட் வருது. ஒரு ஆய்வு நூலில் வந்து உத்தமர் காந்தியை கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் இப்போ நீங்கள் படித்தது பூரா அந்த ரிப்போர்ட்டில் வருது. ஏன்னா நம்ம எழுதுனதே திருப்பி பேசுகிறாரேன்னு பார்த்தேன் நான். அந்த அளவுக்கு காந்தியனுடைய வழியை தான் வேதாத்திரி ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சிறப்பான உரை. ஐயா வாழ்த்துவோம். அடுத்து வந்து இப்போ என்னென்னா, ஒரு 6 மணிக்குள்ளே வீடியோ போயிடும். எல்லாரையும் பேச வச்சிடணும் எனக்கு ஒரு ஆசை. அதனால் ஒவ்வொரு நிமிஷம் எல்லோரும் பங்கு எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த பிறந்தநாள் விழா வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஆர்வமாக இந்த கூட்டத்தையே இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா நான் வேலைச்சேரியில் போயிருக்கிறேன். 250 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய மண்டபத்தில் மீட்டிங் நடக்கிறது தான் இருக்கும். நம்ம ஐயா வரிசையிட்டமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலை நேரத்துலேருந்து கவலையாச்சு. அவர் 150-200 பேர் எல்லாமே கூட்டம் இருக்காது. அவங்க 100 பேர் அரங்காவலர் இருக்காங்க.
அதனால் ஐயா வந்த மூர்த்த நாளும் இந்த வாழ்த்து இந்த அறக்கட்டளை நல்லா கூட்டம் நேரம் வந்து அதே மாதிரி அவருடைய மூர்த்தம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக இன்றைக்கி நிறையா எண்ணிக்கையில் வந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்தவங்க அனைவரும் ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆனாலும் எல்லாரையும் பேச வைக்கணுங்கிறதான் எனக்கு ஒன்று ஆசை இன்றைக்கி. அதனால் இந்த சுமிதா வந்து ரொம்ப நம்ம தாம்பரத்தில் வந்து நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்போம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவங்க திடீர்னு நேற்று தான் ஏழுமலை ஐயா என்கிட்ட கோரிக்கை சொன்னார், இதுக்கு குமரேசன் ஐயா வரலைங்க ஏன் வந்து அப்படின்னா. அப்படியா, உடனே சுமிதா வர சொல்லிடுவோம் அப்படின்னாங்க. ஷார்ட் நோட்டீஸாக இருக்கே அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அவங்க அந்த தாம்பரத்தில் அவங்க அந்த யோகா பண்ண ப்ரோக்ராமை பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பயிற்சி வந்து ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து செஞ்ச மாதிரி தெரிஞ்சுது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே. நாங்கள் ரங்கராஜ் வீட்டிலே பேசிக்கிட்டோம். நாங்கள் போய் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் 1 ஹவரில் வந்து அவங்க பிக்கப் பண்ணி அந்த தாம்பரம் சென்டரில் அந்த வீடியோவில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, பண்ணாங்க. அதனால் இந்த நேரத்தில் பிறந்த நாளில் அவங்கள இது பண்ணிவிடுவோம், கௌரவப்படுத்திடுவோம், கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்போ வந்து எப்படின்னா, நம்ம ரங்கராஜில் வந்து நிறைய பேர் கவர்னர், பாஸ்ட் கவர்னர் தமிழிசை இதுக்கு வந்து நிறைய பேர் யோகா மாஸ்டர் நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணோம். யாருமே சரியாக ஒத்து வரல. உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம், உடனே ஏழ்மையில் கேட்டோன்னே ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இப்போ தொடர்ந்து அந்த பாண்டிச்சேரி பழைய பாஸ்ட் கவர்னர் வீட்டுக்கு நடத்துகிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக நடக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆள் கேண்டிடேட் கிடைக்காது ரொம்ப இது அப்படின்னு சொல்லி ரங்கராஜபுரத்துக்கு ரொம்ப வாழ்த்து அப்படி சொன்னாங்க. சரி, இந்த நேரத்தில் இவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுங்கிற எண்ணத்தெல்லாம் அவரை திடீர்னு அழைப்பாக கூப்பிட்டோம். அதையும் நம்மளுடைய அழைப்பை ஏற்று உடனே வந்து கலந்துக்கிட்டதுக்கு நம்ம ரங்கராஜன் அறக்கட்டளை சார்பாக அவங்க நன்றி தெரிவித்து அவங்களுக்கு சிறிது நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன், ரங்கராஜபுரம் இடத்துக்கு. என்னை அழைத்ததுக்கு மிக்க ரொம்ப நன்றிங்க ஐயா. ட்ரஸ்டி உங்களுக்கு ஏழுமலை ஐயா வந்து ஒரு நேற்று சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்கே மாதிரி இந்த ஐயாவோட வேதாத்ரி ஐயாவோட 114 ஜெயந்தி விழா வந்து கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. அழகாக நீங்கள் எல்லாமே சொன்னீங்க. கேட்க நல்லாவே இருந்துகிட்ருக்கு, இன்னும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து வள்ளி வந்து வரவேற்பு வச்சுக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் இதாகிடுச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவங்க வேதாத்திரியத்தையும் அவங்க ரொம்ப வள்ளி தான் இப்போ எங்கள் அறக்கட்டளைக்கு ரொம்ப தொண்டு. அவங்களுடைய ஊக்கத்தில் தான் அந்த ரங்கராஜபுரம் செயல்பட்டுருக்கு. அதனால் அவங்களுடைய பணி மீண்டும் நல்லா தொடரணுங்கிறதுக்காக. அனைவருக்கும் மாலை வணக்கம், வாழ்க வளமுடன். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவே வாழ்க. இந்த ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுதுநிலை ரங்கராஜபுரம் அறக்கட்டளை என்று வள்ளி அவங்க வந்து அறக்கட்டளை இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம இதில் அந்த அறக்கட்டளை யாருமே அவார்டு வாங்கலை. அதனால் அவங்கள வந்து கௌரவப்படுத்தணுங்கன்னு நினச்சோம். வாழும். அப்புறமா வந்து இந்த 4 பாஸ்போர்ட் ஆஃபீஸர் போனதில் இவங்க ஒருத்தர், வள்ளி, சுமிதா, கலைச்செல்வி, ஏழுமலை, அவங்க 3 பேருமே நான் இது பண்ணாங்க. அதுக்கு இன்றைக்கி இந்த நாளில் பாராட்டணும்னு நினச்சி தான் நீங்கள் முடிவு பண்ணோம். வாழும். தேங்க்யூ.
ஸோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை இன்றைக்கி ரங்கராஜபுரம் அறக்கட்டளையில் சார்பாக நடத்திட்டுருக்கோம். இதுக்காக ரொம்ப மிகவும் பாடுபட்டேன். நாகராஜன் சாரை சொல்லணும், அழகாக குரூப்பில் அதை ஷெட்யூல் போட்டு யார் யார் என்னென்ன பண்ணணும், ஜெயராம் சார் தனியாக ஒரு இது அனுப்பி இதுக்காக எப்படியாவது யாராவது வரமாட்டாங்களே இந்த அரங்கு நிரம்பாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. ஏன்னா புரியுது எங்களுக்கு, ஏன்னா எனக்கு ஆலப்பக்கத்துலேருந்து வர்றதுக்கு இல்லாட்டி நான் ஒரு படையை அழைச்சிட்டு வந்துடுவேன் அவ்வளோ தூரத்தை. ஏன்னா அற்புதமான இந்த மாதிரி உரைகள் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் எல்லோரும் கேட்குறதுக்கு. அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்றதா எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். எனக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த காரணத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நாளில் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை ஐயா போட்டுட்ருக்காங்க ஒரு நல்ல ஒரு மௌனம் அந்த மாதிரி இதில் கலந்துக்கணுன்றதா கேட்டுக்கிறேன். ஏன் இதை இவ்வளோ உரிமையாக சொல்கிறேன்னு சொன்னால், இது எனக்கு தாய் வீடு மாதிரி. 2008 என் கணவர் இறந்துட்டார். அந்த வருஷம் எனக்கு ஒரு அழைப்பு சுவாமிஜிட்டேருந்து. 2009 இங்கே வரேன். அம்மா ஜெயக்குடி அம்மா மலர்கொடி அம்மா என்னை அழைச்சிட்டு இங்கே எம்ஏ படிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூப்பிட்றாங்க. ஒரு அழைப்பு எனக்கு இங்கே இன்னர் கால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறேன் 2 வருஷம் எம்ஏ ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான், ஐயாலாம் சேர்ந்து தான் படிக்கிறோம். ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருப்பாங்க, கிளாஸ் இருக்கும். அப்போ விதவிதமாக ஜெயபிரகாஷ் ஐயா கிளாஸ் எடுப்பாங்க, ஜீவா ஐயா கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் 2-3 தடவை வரும்போது இன்றைக்கி தான் கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் கொஞ்சம் இருக்கிறாங்க, சேர் ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி டைல்ஸ் எந்த வசதியும் கிடையாது. அப்போயே நல்லா இருந்துச்சு. இப்போ வசதி வாய்ப்புகள் ஏசிலாம் இருக்குது. நாங்களாம் வேர்த்து கொட்ட படிச்சுட்டு இருந்தோம். இவ்வளோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை எல்லோரும் இதை வசதின்றதை தாண்டி இன்றைக்கி இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு சுமிதா மேடம்லாம் லெஜண்ட். அந்த மாதிரி ஒரு எடுக்கிறாங்க. இங்கே ஏழுமலை சார்லாம் பார்த்தீங்கன்னா யோகாவில் பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த வயசுன்றது ஜஸ்ட் நம்பர் தான்ன்றதை அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்காக உழைச்சிட்ருக்காங்க. சுவாமிஜி பிறந்தநாள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நம்ம ஒரு வீட்டில் கொண்டாடுறோமோ, அதே போல் ஏன் இந்த மாதிரி ஒரு ஜெயந்தி தினம்லாம் கொண்டாடுறோன்னா அவரை பற்றி புகழ் நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன், ஐயாக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. இப்போ ஐயா சொல்லும் போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சேரும் போது தான் நம்ம மைண்ட் என்ன ஆகும், இன்னும் நல்லா அவரை பற்றி ஒரு தேடுதல் சொல்லுவாங்களே, வாழ்க்கையே ஒரு தேடல் தான். அதை தேடி போகும்போது தான் இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அந்த ஒரு தேடல் இருந்துச்சுன்னா இன்னும் இதை விட நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. இந்த ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் ஐயா சார் சொன்னதுக்காக நான் இப்போ ஒவ்வொருத்தவங்களையும் மைக் எடுத்துகிட்டு வர போகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக சொல்ல போகிறீங்க. அதை என்னுடைய ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வராதுங்களா? அப்படியே இங்கே வாங்க மேடம், நீங்கள் உங்களேருந்து ஆரம்பம். நீங்கள் தான் வாங்க, இன்ஸ்பிரேஷன் வாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கொடுத்துல எல்லாருமே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவோட 114வது பர்த்டே. அது நம்ம அமைதி தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். இன்றைக்கி சாமிஜியோட 114வது பர்த்டே. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அமைதி தினமாக கொண்டாடுறோம். அம்மா சொன்னாங்க இன்றைக்கி இப்போ காலையில் இப்போ பேசும்போது, சாமிஜி ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் கோவை ஹாஸ்பிட்டலில், கேஜி ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் ஐசியூவில் இருந்திருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னார், அவரே ஐசியூலன்னா எப்படி இருக்கும், நினைவு இல்லாமல் அப்படியே படுத்துட்ருக்காரு. படுத்துட்டு இருக்கும்போது எல்லா தலைவர்களும் எல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. ஆனால் இவர் மயக்கத்தில் தூங்குறாரு, மருந்து எல்லாம் கொடுத்து தூங்குறாரு. தூங்கும்போது கூட அவர் உள்ளுக்குள்ளேருந்து அந்த அம்மா சொன்னீங்கள்ல, உலக அமைதி உலக அமைதி உலக அமைதின்னு சொல்லிகிட்டே இருக்காராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன அந்த எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா கூட எனக்கு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு புலம்புவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அப்போவும் அந்த உள்மனதிலிருந்து உதடு மட்டும் உலக அமைதி உலக அமைதி அப்படின்றாங்க. அவங்க சிஸ்டர் என்னமோ பக்கத்தில் இருக்காங்க, அவங்க இது பண்ணுங்க. இது தாமோதர ஐயா ஒரு புக்கில் போட்டிருந்தார், அது படித்தேன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. லெவலே வேறு. வாங்கம்மா வாங்க. வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்னம்மா? ஜி ஜனனி. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எங்கே பண்ணுறீங்க? மீனாட்சி காலேஜ். ஓகே. கேகே நகரா? ஆமாம். ஓகே ஓகே. விருகம்பாக்கம். என்ன எடுத்திருக்கீங்க? ஆக்குபேஷனல் தெரப்பி. ஓகே. எப்படி இங்கே வந்தீங்க பண்ணுறதுக்கு? இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஓகேம்மா. தொடர்ந்து வாங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். உங்கள் காலேஜில் தான் நானும் ஏழுமலையா இந்த மேடம் எல்லாமே அங்கே தான் படித்தோம், பிஹெச்டி நாங்கள். ஸோ நீங்கள் அங்கே தொடர்ந்து எப்படி இங்கே அங்கே ஒரு விஷயம் படிக்கிறீங்களோ இங்கே வந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் வர்றது பெரிய விஷயமா தேவையானதாக இருக்கும். வாங்கம்மா, அடுத்தது வாங்க. எல்லாருமே ஒரு வார்த்தை பேசணுன்றது ஐயாவுடைய விருப்பம். டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி ஐயா கிட்ட மைக்க கொடுத்துடலாம். என் பேர் சீதா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
தேங்க்யூம்மா, நன்றிம்மா. சொன்ன உடனே வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாக இது ஒரு பெருமையான விஷயம் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது. வாழ்க வளமுடன். வாங்கம்மா எல்லாருமே ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துருங்க, கடகடன் வந்துடலாம். அப்படி. என் பேர் கீதா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இந்த மன்றத்துக்கு வந்தது அம்மா பாலா அம்மாவும் நாகராஜ் சாரும் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. தவம் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன அமைதி கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். இந்த உடற்பயிற்சி வந்து சேர்ந்ததில் 3 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து சேர்ந்து. ஈவினிங் 6:30 ஆனால் மெடிடேஷன் பண்ணலன்னா எங்களுக்கு வீட்டில் வந்து கால் நிற்காது. இந்த பெருமையெல்லாம் அம்மாவுக்கும் ஐயா. ஆமாம், அவங்கள தான் சாரும் எல்லாமே. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, நான் இங்கே சொல்லி கூட இருப்பேன் அந்த கதையை. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கருமி, ஒருத்தர் வந்து நல்லா ஊருக்கு நிறைய தானம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 பேருமே இறந்துடுறாங்க, மேலே போகிறாங்க. அப்போ அவர் நல்லா தான தர்மம் பண்ணவருக்கு ஒரு சந்தேகம். சொல்லுவாங்களே பொதுவாக தான தர்மம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவாங்க, நாம் பண்ணோம் இங்கே வான்னு கூப்பிட்டு போய் நீ சாப்பிட்ற இடத்துல தான் சாப்பாடு கொண்டு போய் விட்டார் உடனே. அதாவது தனக்கு ஒரு விஷயம் தர முடியாட்டியும் நம்மளால் மற்றவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கிறத வாங்கியாவது கொடுக்குற ஒரு விஷயம், தகவல் பரிமாற்றம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐயா வந்து தொடங்கி ஐயாவும் அம்மாவும் இன்றைக்கி இந்த அளவுக்கு, அதாவது ரங்கராஜபுரம் ட்ரஸ்ட்டுன்றது மாதிரி இப்போ அடுத்த நிலைக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்க சென்டர் நிறைய பேர் வருது. நான் லாஸ்ட் கிளாஸ் அவங்க மாடியில் போய் எடுத்த ரொம்ப அற்புதமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் வந்துட்டுருக்காங்களா எல்லோரும்? ஸோ அதுவும் அவங்களையும் பாருங்கள், அவங்களையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நீங்கள் மன்றம் ஆரம்பிக்கணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஐயா இப்போ அவங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க. எப்போ கேளுங்க அவங்க ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி வாங்கம்மா, அடுத்தது வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் வந்து முத்துலட்சுமி. நான் வந்து இங்கே ஒரு 6 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்ருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னிலேருந்து ஒரு முடிவை எடுத்துக்குவோம். அதாவது வந்து புதுசாக வந்த அன்பர்களுக்காண்டி சொல்கிறேன். உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தாய்வு இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி இங்கே வந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மகரிஷி ரொம்ப கொடுப்பாரு, எல்லாமே கொடுத்துட்ருப்பாரு. இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா, மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொண்டு செய்ய வாங்க, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தடை இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துக்கு மன்றத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைவை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வரணும். வந்து எல்லாரும் நல்ல பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும். பண்ணி மகரிஷியோட நினைவு, அதாவது அவருக்கு என்ன கேட்டார்னா உலக சமாதானம் தான் அவருடைய இது. ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறணும். அப்போ நாம் வந்து என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்சது நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளால் ஒரு ஆள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சி தொடர்ந்து வந்து இந்த இதுகளெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு மகரிஷி நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா சிறப்பாக கொண்டு வருவார். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நல்ல ஒரு கருத்து. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் நம்ம இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் நம்ம வந்து இன்பத்தையே பெரிதாக நினைக்கிறோம். துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்காரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். துன்பம் இல்லாமல் இன்பமாக இன்பத்தை மட்டுமே தூய்த்து எப்படி வாழ்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதை மட்டுமே செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கை இன்பமாக மாறிடும். ஸோ நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவங்களால் எனக்கு இவ்வளோ துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, எனக்கு வந்ததும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, அந்த மாதிரி வந்து நம்ம பிறரையே நம்ம சுட்டி காட்டாமல் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, நம்மளுக்குள்ளே இருக்கிற தவறுகளை நம்ம யோசித்து அதை திருத்தி கொண்டு நம்ம வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மகரிஷி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதை நம்ம மனவளக்கலையின் 4 முக்கிய அம்சமாக அகத்தாய்வு, அகத்தவம், குணநலப்பேறு, முழுமை பேறு ஆகியவற்றை கடைப்பிடித்தாலே நமக்கு அழிவற்ற உயிருக்கு ஊறு இல்லாமல் பிறருக்கும் நமக்கும் ஆக்கமுறையில் செயலாற்றி வாழ அறிவும் பண்பும் செயலும் வந்து சேரும். அத்தகைய ஆன்மீக வாழ்வு
அதுவே யோக வாழ்வு, தவ வாழ்வு. இதில் தவத்தை மேற்கொண்டு உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு உடல் நலம் கிடைக்குது. அதுவே அது மட்டும் அல்லாமல் நம் தவத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மன வளம் கிடைக்குது. காயக்கற்ப பயிற்சியினால் உடல் வளம் கிடைக்குது. எண்ணங்களை சீரமைத்து மன வலிமையும் பெறலாம். கூடி வாழும் மக்களிடையே ஒத்தும் உதவியும் இனிமையும் காத்து நட்பு நலம் மற்றும் சமுதாய நலமும் காணலாம். இந்த யுகம் விஞ்ஞான யுகம். ஒவ்வொரு யுகத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பண்பாடும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த புதிய பண்பாடாக போதை, போர், பொய் ஒழித்து பொறுப்போடு நடக்க வேண்டும். அவரவர் தன் வாழ்வின் ஆற்ற வேண்டிய அறிவையும் உடல் உழைப்பையும் கொண்டு வாழ வேண்டும். மதிப்பிழந்து பிறர் மனம் வருந்தாது நன்னடியோடு வாழ வேண்டும். உணவுக்காக உயிர் கொள்ளாமை நோன்பு மற்றும் பொது விதியாக பிறர் பொருளையும் சுதந்திரத்தையும் போற்றி காக்க வேண்டும். பிறர் துன்பம் போக்கும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிற மகரிஷி எல்லா சமுதாய நலம், தனி மனித நலம்தான் சமுதாய நலம், சமுதாய நலம் உலக நலம். மகரிஷியின் தத்துவ ஞான வேதாத்திரியின் அருளினால் இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க. தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். ரிஷியாக இருந்தாங்க, குருக்களாக இருந்தாங்க, மத போதகர்களாக இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வந்து பிரம்மச்சாரியம் கடைபிடித்து தவத்தில் இருந்து சிந்தனை செய்து அவங்களால முழுமை ஏற்பட முடிஞ்சது. மற்றபடி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ சிறிய கிரியை சரியை முறையில் நம்ம போனோம்னா, கிரியைனா என்னென்னா கோயில், சரியைனா கோயிலாக ஊராக போய் ஆண்டவனை தேடி நாம் வந்து ஆண்டவனுடைய அருளை பெறுதல். கிரியைனா உடலால் ஒரு பூ சாற்றி ஒரு விரதம் இருந்து பஜன் பண்ணி கடவுளுக்கு பிடித்த பதார்த்தங்களை படைத்து இது பண்ணி இந்த மாதிரி ஒரு செயலால் இறைவனை வழிபடுதல் வந்து கிரியை. இந்த யோகம்ன்றது தான் வந்து நம்ம உயிரால், இந்த உயிர், இந்த உடம்பு, இந்த உயிரால் வழிபடுறது தான் யோகமாக இருக்கும். அப்போ அந்த இதை இப்போ நீங்கள் எல்லாருமே மன்றத்தில் இருக்கீங்க. அப்போ யோகத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இறை வழிபாடு எப்படி இருக்குது, இறை உணர்வு எப்படி இருக்குன்றது வந்து யோக நெறியில் வர்றோம். அதிலே இது பண்ணி வரும்போது நம்ம மனசை எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி போனோம்னா தான் ஞான நெறி. அப்போ தான் வந்து வாழ்க்கையில் முதுமை பேர், பிறவியினுடைய நோக்கம் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த அறிவை வந்து எல்லோரும் கொண்டு போகணும், குடும்பமாக சேரணும். வீடுதோறும் மனவளக்கலைன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு ஃபோட்டோ போட்டேன். சீதா மேடம் அவங்க டாட்டர், அப்புறம் வந்து ரோஹிணி மேடம் அவங்க டாட்டர், 2 பேருமே வந்து மனவளக்கலை பயிற்சி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இல்லந்தோறும் மனவளக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் கூட நம்ம வந்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் சொல்லி எல்லாரும் வந்து எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா நாகராஜன் அவர்களுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி 114வது மகரிஷியோட ஜெயந்தி விழா சிறப்பாக உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைக்கி காலையில் வாழ்க வளம். ஸோ இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. தமிழருவி மணியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வேதாத்திரி, அதாவது அருள்நிதி அறிவு திருக்கோயிலில் நடைபெற்றது. ஸோ நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அதுவும் இந்த நன்னாளில் கூறி நாம் கேட்கும்போது மகரிஷியோட பிளெஸ்ஸிங்ஸு நிறைவாக கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஸோ இன்றைக்கி இந்த விழாவை உலக அமைதி தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1981 செப்டம்பர்
முதலாக 21ஆம் நாள் வந்து ஐநா சபையில் இன்டர்நேஷ்னல் அமைதி, அதாவது உலக அமைதி தினமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ செப்டம்பர் 21, 1982ஆம் தேதியிலிருந்து இது கடைபிடிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த செவ்வாய்க்கிழமை, இது நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் என்றதுக்காக சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும், அதாவது மாதத்தில் 3வது செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த அமைதி விழாவை கொண்டாடி வந்தார்கள், உலக அமைதி தினமாக. அதன் பிறகு அந்த 21ஆம் தேதி, செப்டம்பர் 21 தேதி அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி மகரிஷியோட ஐயா அவங்க சொன்னாங்க, உத்தமர் ஞானசம்பந்தம் ஐயா சொன்னாங்க, உத்தமர் மகாத்மா காந்தியோடு இணைத்து நம்ம மகரிஷியை பேசும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. மகரிஷி ஒரு மகான், இஸ் அ யூனிவர்சிட்டி. மகரிஷி வந்து மகான், இஸ் அ பல்கலைக்கழகம்னு கூட சொல்லலாம். ஒரு சில வார்த்தைகளை நான் கூற வேண்டி இருப்பதனால் வேறு ஒரு 1 or 2 months எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மகரிஷி வந்து தனது 42வது வயதில் அவர், அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஞானம் அதெல்லாம் கிடையாது. 42 வயசில் தான் அவருக்கு வந்து ஞானம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. 42 வயதில் அவர் வந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வள்ளலார் அவர் முன்னாடி கண் முன்னாடி தோன்றுகிறார். தோன்றி, நான் அடுத்த 10 ஆண்டுகள் நான் உன்னோடு இருப்பேன், அடுத்த 10 ஆண்டுகள் நான் உன்னோடு இருப்பேன், பயணிப்பேன், அதுவரை நீ தனித்திரு, விழித்திரு, செயலாற்று அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து அவர் வள்ளலார் கூறி சென்றதாக மகரிஷி அவர் தனது சுயசரிதில் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவானது அவருக்கு எப்போ ஞானம் கிடைச்சதுன்னா அந்த 42வது வயதுக்கு அப்புறம்தான் இந்த அவருடைய ஞானம் உருவானது. அவருடைய ஞானத்தினால் ஏற்பட்ட பல்வேறு படைப்புகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கிற இது, மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மக்களை திருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்வாழ்வுக்காக ஒரு அடிப்படை தேவையான பண்புகளை வந்து நம்ம மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு குறிப்பு சொல்லணுன்னா, இவர் நிறைய சொல்லலாம், பட் இன்னொன்று நான் சொல்கிறேன். புத்தர் தனது சீடர்களோட ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் ஒரு காட்டு வழியாக போகிறாரு. ஒரு இடத்துல அவங்க அமர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த சமயத்தில் தனது சீடர்களோட புத்தர் ஒரு ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு சாதாரணமாக நம்ம கைக்குட்டைன்றோம் இல்லையா, இதை எடுத்து புத்தர் வந்து தனது சீடரிடம் கேட்கிறார், இது என்ன என்று கேட்கிறார். இது கைக்குட்டை என்கிறார். இது எப்படி இருக்கிறது, அதனுடைய அமைப்பு பண்புகளை சொல்லுங்க அப்படின்னா, இது வெளிச்சமாக, அதாவது ஓப்பனாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சீடர்கள். அதில் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பல்வேறு முடிச்சு போடுறாரு. அந்த கர்ச்சிப்பு வந்து நிறைய முடிச்சுகள் போடுறாரு. அப்போது அந்த முடிச்சுகளை போட்டுட்டு இதை சீடர்களிடம் கேட்கும்போது இது எப்படி இருக்கிறது என்று கேட்கும்போது அவர் சீடர்களுக்கு தெரியவில்லை. அப்போது புத்தர் சொல்லுகிறார், இப்போது தெளிவாக இருந்தது, இப்போது பல்வேறு சூழல்களால் முடிச்சுகளாக போடப்பட்டு இருக்கிறது. இந்த முடிச்சுகள் என்றது வந்து பல்வேறு இன்னல்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், பல்வேறு எந்த நிலைகளாகவும் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி போக்கணும் என்ற ஒரு வழியை காண்பிப்பதற்காக தான் அந்த கர்ச்சிப்பை முடிச்சு போட்டிருக்கிறத சொல்கிறார். எப்படி நாம் இந்த முடிச்சு போடுகிறோம் என்ற அந்த நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோமோ, அந்த முடிச்சை அதே போல் நாம் அவிழ்க்கவும் அதை நீக்கவும் தெரிந்திருக்க வேணும் அப்படிங்கிறத அந்த சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார் புத்தர். இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளெல்லாம் நம்ம மகரிஷி இடத்துல நம்ம பின்பற்றி அவர் கொண்டு சென்ற சில விதிமுறைகளெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் தான் குடும்பம்,
சுற்றம், சமுதாயம், உலக அமைதி என்ற ஒரு அடிப்படையில் தான் மகரிஷி இன்னைக்கு எடுத்து குறைத்தாங்க. நேரம் கருதி நான் ஒரே ஒரு சின்ன கவிதையை நான் எழுதியிருக்கேன். உங்கள் முன்னாடி ஒரு ஏதோ மனதில் தோன்றுறது. அதாவது அறிவு தான் அகம், அகம் என்பதே அறிவு. இப்போ அதை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அகத்தில் இருக்கும் அழுக்கை அகற்றி, அகத்தில் இருக்கும் அழுக்கை அகற்றி ஆக்கமுடன் ஆற்றலை அறிவாக்கி, ஆக்கமுடன் ஆற்றலை அறிவாக்கி இயற்கையின் இன்னலற்ற இயல்போடு, இயற்கையின் இன்னலற்ற இயல்போடு ஈர்ப்புடன் ஏற்கும் காந்தமாகி, ஈர்ப்புடன் ஏற்கும் காந்தமாகி உன்னில் அவன் நீ அறிந்த அறிவே, உன்னில் அவன் நீ அறிந்த அறிவே ஊக்கமுடன் வித்தாகி விளைவித்த, ஊக்கமுடன் வித்தாகி விளைவித்த எத்தனை இன்னல்களையும் உள்ளிருந்து நீக்கி, உள்ளுக்குள், அதாவது இன்டியூஷன், எத்தனை இன்னல்களையும் உள்ளிருந்து நீக்கி ஏற்றமிகு சாதனைகளை எங்கும் காண்போம், ஏற்றமிகு சாதனைகளை எங்கும் காண்போம். ஐயமில்லாது அமைதி காத்து வாழ, ஐயமில்லாது அமைதி காத்து வாழ ஒன்றும் ஒவ்வாத செயலல்ல, ஒன்றும் ஒவ்வாத செயலல்ல வாழ்வினை ஓம் என்ற சொல்லாலே மாற்றிடுவோம், ஓம் என்ற சொல்லாலே மாற்றிடுவோம். ஔஷதமாய் மகரிஷி தந்த வார்த்தைகளாலும், ஔஷதமாய் மகரிஷி தந்த வார்த்தைகளாலும் அதே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி பெறுவோம் இன்பமான இறை உணர்வை. நன்றி, வணக்கம். மன்றத்தில் வந்து காலை பயிற்சி வந்து நடக்கிறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் மேலே வர்றதில்லை, வர முடியல. அதை வந்து நிறைவு பண்ணுறதுக்கு ஏழ்மையில் ரொம்ப ஒரு ராதாகிருஷ்ணனை ரெக்கமெண்ட் பண்ணார். ஆனால் தொடர்ந்து வருவாராங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளால் யாராலையும் முடியலை. டெய்லி 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, கரெக்டாக 5:50 வந்துடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, பணத்தை தொட மாட்டேன் அப்படிங்கிறார். யாருனாலும் ஃபீஸ் கொடுத்தாலும் என்கிட்ட கிடையாதுங்கிறார். அதனால் நிறையா பேர் பயிற்சி கொடுத்துறாரு, பேமெண்ட் ஆகலை, டீச்சை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் அந்த இந்த கோரிக்கை, பிறந்தநாள் கோரிக்கையில் வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குறது மட்டும் பத்தாது, அக்கௌண்ட் பண்ணி இவ்வளோ பேர் எடுத்தாங்க, நம்ம அக்கௌண்ட் வந்தால் தான் நம்ம நீங்கள் பணம் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பயிற்சி நம்ம வந்து அக்கௌண்ட் பேர் பண்ண முடியாது. அதனால் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் பணத்தை வாங்குங்க, வாங்கி ட்ரஸ்ட்கிட்ட கொடுத்துருங்க. ஆனால் நான் பணத்தை தொட மாட்டேன்னீங்கன்னா பயிற்சி நடக்க முடியாது. அவர் நாகராஜன் வந்து என்ன சொன்னார், ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னாரு. ஐயா பணத்தையே தொட மாட்டேங்கிறாரு அவர். என்னை சொண்டு செய்ய விடுங்க, பணத்தை கொடுத்து என்ன மலைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதனால் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி பிறந்த நாள் இடத்துல ஐயா தான் ஞாபகப்படுத்தினார். தொண்டு உள்ளவங்களெல்லாம் நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க வாழ்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ராதாகிருஷ்ணனுடைய தொண்டு, ராதாகிருஷ்ணனுடைய உடல்நலம், இப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்காங்க. நான் அது உங்கள் அறிமுகப்படுத்துகிறேன். நான் தொண்டு செய்கிறது மாத்திரம் என்ன விடுங்க, பணத்தெல்லாம் தொடர்பு பண்ணாதீங்கிறாரு. நாங்கள் அப்படி பண்ணோம்னா அறக்கடையில் நடத்த முடியாது. வாழ்கணும், வாழ்கணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் இந்த மன்றத்தினால கல்வி செல்வம் தான் நிறைய பெருகிட்டுருக்கு. அதே சமயத்தில் அறிவு செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது. இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி எல்லோரும் காலையிலையும் சாயந்தரமும் டெய்லி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஆளுங்க தான் வர வர ரொம்ப தேஞ்சு போயிட்டுருக்கு. அதனால் எல்லோரும் நிறைவாக வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, வாழ்வியல் முறையில் நம்ம குரு அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது பிறகு நடந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து அவருடைய கல்வி செல்வம் வந்து 7 தலைமுறைக்கு அது யூஸ் ஆகுமா. அதே மாதிரி நம்ம வேதாத்திரி மாதிரி சொன்ன ஒவ்வொன்றும் ஆசிரியர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போனால் ஒருத்தரால் எத்தனையோ 1000 பேர் அந்த கல்வி செல்வம் பெறுகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணாக்கர்களை சேர்த்து அவர்களுக்கு சொல்லிவிடணும் செய்யணும்.
அப்புறம் வேதாத்திரி மகரிஷியுடைய பல நூல்களும் அவருடைய எழுதிய பாடல்களும் எப்படின்னா, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் திருக்குறளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈஸியாக அப்படியே புரியும் படித்த உடனேயே. இன்னொன்று கொஞ்சம் பிரித்து பார்த்தா தான் பொருள் புரியும். இன்னொன்று ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தா தான் புரியும். இப்போது எடுத்த உடனே ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கற்க கசட கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படிமா ஈஸியாக புரியுது. இன்னொன்று தீயினார் சுட்டமுன்னு உள்ளாரம் ஆறாதே நாவினார் சுட்ட விடு, அப்படியே ஒரேடியாக படித்தோன்னா என்னடா உள்ள ஆறுன்றாரு ஆறாதேன்றாருன்னு நினைக்கிறோம். அதை கொஞ்சம் பிரித்து பார்த்தோன்னா தீயினார் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு புரியும். 3வது வகையாக வர்றது வந்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. அந்த மலை நமக்கு எப்படி உணவாக சேருகிறதோ அதே மாதிரி அதே மலை நாம் வித்து போடுகின்ற மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் அதுக்கும் உணவாகிறது. ஆகவே மலை 2 வித உயிர் கொடுக்கிறது. நமக்கு தாகத்தை தணிக்கிறது, இந்த பயிர் பச்சைகளெல்லாம் பிழைக்கிறதுக்கு அது உணவாகவும் கொடுக்கிறது. அதே மாதிரி வேதாத்திரி மகனுடைய நூல்கள் எல்லாமே இந்த முதல் இது 2வது அந்த இதில் சேர்த்துக்கலாம். எளிமையாக புரியும்படியாக எல்லாருக்கும் சாதாரண பாமர ஜனங்கள் கூட புரியும்படியாக தான் ஒவ்வொரு நூலும் எழுதியிருக்காங்க. ஒரு சிலது வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்தா அதனுடைய குரல் நல்லா எல்லாருக்குமே புரியும். நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் 2 சேர்ந்துருக்கும். எல்லாமே ரெட்டை தான். கண்ணு ரெட்டை, காது ரெட்டை, மூக்கு ரெட்டை, அந்த மாதிரி எல்லாமே ரெட்டை தான். கஷ்டமும் இருக்கும், நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ கஷ்டம்னு வரும்போது அந்த சந்தோஷத்தை இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் சந்தோஷமாக இருந்தமே நினச்சி பார்க்குறது இல்லை, அந்த கஷ்டத்தை தான் பெருசாக நினைக்கிறீங்க. அதிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி அகத்தாய்வு நம்ம சேர்ந்துட்டோம்னா, அகத்தாய்வில் ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா எளிதாக நம்ம வாழ்க்கையை கடக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை செம்மையாக இருக்குங்கிறது வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாருக்கும் எளிமையாக புரியும்படியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் சேர்த்து நம்ம எல்லோரும் நல்லா கல்வி கற்று வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதாவது இப்போ நாங்கள் எல்லாம் துண்டு போடுறோமே என்னென்னு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டெய்லி வந்து இங்கே வந்து சர்வீஸ் டீச்சர் கொடுக்குறாங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஐயாலாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்துடுறாரு. இப்போ எப்படின்னா எங்கள் ரங்கராஜபுரத்துக்கு என்னென்னா டெய்லி வர்றவங்கள வந்து ரொம்ப எங்களுக்கு பெரிய கடவுளாக தெரியுது. அவங்க தான் வேதாத்திரியாக பார்க்குற மாதிரி தெரியுது. அது மாதிரி மன்றத்துக்கு வர்றதுக்கு வந்து இப்போ ரொம்ப தவம் இருக்க வேண்டியது நாங்கள் ஒரு காலத்தில் இவங்க சொன்ன மாதிரி. அதனால் ஒரு நிமிஷம் உட்காரமாக. அதனால் தமிழ்வாணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய விகேஎஸ்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ரங்கராஜபுரம் எனக்கு முன்னாடியிலேருந்து சொல்லாட்டினவர், அவருடைய தம்பி. அது இறைநிலை அவராக வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்து தவம் நடத்திட்டு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் யார் யார் வந்து ரொம்ப தீவிர துண்டாட்டுறாங்களோ அவங்கள ஏன்னா என்னடா சில பேர் துண்டு போடுறோம், சில பேர் துண்டு போடலைன்னு ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது நீங்கள். அதனால் இவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த அறக்கட்டளை இப்படி வராது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூடினாங்கிற ஐடியில் வந்துடுச்சு ஒரு காலகட்டத்தில் எனக்கு. அதை வந்து நாகராஜன் தான் விடாமல் இல்லை வருவாங்க நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி இப்போ இந்த கூட்டத்தை பார்த்த உடனே முதல்ல ரொம்ப மயக்கத்திலாம் இருந்தேன். நான் ரொம்ப நேரம் நான் ஒரு போதையில் தான் இருந்தேன். இப்போ கூட்டத்தை பார்த்த உடனே தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன். வாழ்கிறோம்னா ஐயா வாழ்த்திடுவோம். ஏன்னா ஒரு தனி மனிதன் தோப்பாக முடியாது. இப்படி பல பேர் 10 பேர் 20 பேர் இப்போ வந்து தொடர்ந்து வாரம் ஒவ்வொரு நாளைக்கு பயிற்சி எடுத்து இது பண்ணி அது மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த அறக்கட்டளை வந்து தொடர்ந்து இதாக இருந்துச்சு. ஆனால் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து என் பேர் தமிழ்வாணன். நான் 1995 நம்ம மன்றத்தில் சேர்ந்தேன் திருவண்ணாமலையில். ஆனால் 95 சேர்ந்தன வழிய அந்த காலையில் உடற்பயிற்சி மட்டும்தான் நான் தொடர்ந்து 29 வருஷமாக ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து அந்த 27 வருஷம் ஒன்றுமே பண்ணலை, தவம் பண்ணலை, சர்வீஸ் பண்ணலை. இப்போது ஒரு 2-3 வருஷமாக தான் ஐயா கிட்ட வந்து பண்ணிவிட்டு தவம்லாம் பண்ணி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஜெயராம் ஐயா. என்னென்னா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி வந்து நடக்க இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா ஐயா? ஓகே. ஸோ 200 திருக்குறள் 8வது படிக்கிற உங்கள் வீட்டில் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ இல்லை நெய்பர்ஸ் யார் இருந்தாலுமே பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இது ஐயா ஆரம்பத்துலேருந்தே செஞ்சிட்ருக்காங்க. திருக்குறள் இப்போ ஐயா திருக்குறள் பற்றி நிறையா பேசினாங்க. பேசும்போது அந்த ஒரு எண்ணம் எனக்கு உருவாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ரைஸஸ் கொடுத்து பிள்ளைங்களை நல்லா ஊக்கப்படுத்துவாங்க. இதில் வந்து லாஸ்ட் இதில் பண்ணும்போது எங்கள் அக்காவுடைய பேத்தி 1330 குறளில் அவள் வந்து 350 குறள் சொல்லுவாள். எத்தனை வயசு ஆகுதுன்னா இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகலை. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்துனாங்க ஒரு மண்டபத்தில் ஐயா. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்ற பிள்ளைங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இதை நேரத்தை சொல்கிறோம். ஸோ இதை வந்து எல்லாருமே இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே திருக்குறள் பசங்களை வந்து சொல்லணும். நம்மளுடைய அது அதை வந்து எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாதுன்றதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஐயா விரைவில் என்னைக்குன்னு சொல்லுவாங்க. ஏமா எங்கேம்மா இங்கே நடக்காதுமா. வள்ளி மாதிரி ஏழுமலை மாதிரி ஆளுங்கலாம் பண்ண முடியும். ஸ்கூலில் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அந்த ஸ்கூலில் தொடர்பு உள்ளவங்க அவங்க வந்து இப்போ நீ காதில் கேட்டு போயிடுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட தான் பொறுப்பு விடுவேன். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் யோகாசனம் கொடுக்குறது 6வது 7வது 8வதுல இப்போ இது வந்து உலக லெவலில் இப்போ இது நான் புதுசாக கண்டுபிடிக்கல. இப்போ அமெரிக்காவில் ஒரு தொழிற்சங்கம் உண்டு, கோடிக்கணக்கான பணத்தை இது பண்ணிவிட்டு என்னன்னாலும் கிஃப்ட் கொடுங்கங்கிறான். கொடுத்து இந்த மாதிரி 6வது படிக்கிறவங்களுக்கு 6, 7க்கு வந்து 200 குறள், 8வது படிக்கிறவங்களுக்கு 300 குறள் படித்தாங்கன்னா 1000 2000 பரிசு கொடுத்துறது. அப்படியே வேறு ஒன்று இது வச்சு இது நாங்கள் த்ரூட் தமிழ்நாட்டு லெவலில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் பண்ண முடியாது. ஏழுமலை பண்ண முடியும், நாகராஜ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பரிசு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருவோம். அதை நம்ம அந்த திருக்குறள் புக்கு வேதாத்திரியம் புக்கு வேண்டுறப்ப ஒன்றணும். அதை வந்து நம்ம அவங்க செய்கிறத பற்றி வேண்டான்னு சொல்லலை. இதுக்கு தலைவராகி நடத்துறது வந்து வள்ளி, ஏழுமலை, நாகராஜன், கலைச்செல்வி இவங்க தான் பண்ண முடியும். அதனால் அம்மா ரொம்ப நேரம் காத்துட்ருக்காங்க, அவங்கள பேச விடணும். வாழ்க வளம். என் பேர் மகாலட்சுமி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இல்லை இருக்கட்டும். ஆனால் இதான் தடவை மைக் பிடிச்சி பேசுகிறது. அந்த உடற்பயிற்சி கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறேன் நான். எனக்கு இவங்க தான் மாஸ்டர். வாழமா இவங்க நாகராஜன் சாரும். அது எனக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்கிறது, வேலை முடிச்சிட்டாலும் அப்படியே உட்கார்ந்தாலே தூங்குவேன், அப்படி இருப்பேன் நான். ஆனால் இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிலேன்னு எனக்கு அந்த தூக்கன்றதே கிடையாது. அந்த நைட்டு மட்டும்தான் படுத்தா தூக்குவேன், மற்றபடி இந்த மாதிரிலாம் இல்லை. அதுமாதிரி என்னோடய கையும் பார்த்திங்கன்னா எலும்பு ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த பயிற்சி செய்ய என்னோடய கையும் கொஞ்சம் சரியாயிடுச்சு எனக்கு. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சி வந்து செய்கிறேன் நான் அந்த பயிற்சியை. அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வாழ்க வையகம், வாழ்க வையம், வாழ்க வளம். வாழ்த்துக்கள்மா. அதாவது இந்த இடத்துல சபையில் வந்து ஒரு பேசணுன்ற அந்த உந்துதல் ஏற்பட்டதே பெரிய விஷயம். அதுக்கு அதான் இந்த அளவுக்கு நீங்கள் வரீங்க. அந்த இருக்கா கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு யார் ஒருத்தவங்க இது பண்ணுறாங்களோ அது பெரிய விஷயம். இது என்ன எதோடு நிறுத்தக்கூடாதுன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேர் கொண்டு வரணும். நீங்கள் வந்து நிறைய கொண்டு வரணும் அவங்களே. அதில் தான் நம்ம உங்களுடைய வெற்றி இருக்குது. ஐயாவுடைய ஒரு வெற்றி எப்போ இருக்குன்னா நீங்கள் இன்னும் 2 பேரை கொண்டு வரணும், அதில் தான் இருக்குது. பாருங்கள் தினமும் வந்து சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் 1 வருஷமாக அந்த மன்றத்துக்கு வந்துகிட்ருக்கேன், தவறாமல் வருவேன். நான் வந்தது வந்து உடற்பயிற்சி கற்றுக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்புறம் ஆர்வத்தின் காரணமாக அடுத்தது மனதை பற்றின இந்த இதை அகத்தாய்வு, அகத்தவம் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்ததையும் எனக்கு அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு தவம் எடுக்கிற லெவலுக்கு ஐயா என்னை உயர்த்தியிருக்காங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது, நான் பேச வேண்டியதெல்லாம் வந்து நாகராஜன் ஐயா பேசிட்டாங்க. என்ன நான் அம்மாட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மா இதெல்லாம் பேசலாமா எப்படி என்ன இதான் முதல் தடவைன்னு கேட்டேன். நாகராஜ் ஐயா பேசிட்டாங்க. அதே மாதிரி நான் சொல்ல வேண்டிய திருக்குறளை இந்த ராதாகிருஷ்ணன் ஐயா பேசிட்டாங்க. நான் என்னத்தை பேச முடியும்? அதனால் மௌனத்தை பற்றி யாருமே இன்னும் சொல்லலை. அதனால் மௌனத்தை பற்றி எனக்கு வந்து நான் இங்கே மௌனத்துக்கு நான் தவறாமல் வருவேன். நான் மன்றத்துக்கு வருவேன். அப்போ வந்து நான் என்னென்னா மௌனம்னா இது வரைக்கும் மன்றத்துக்கு வராத வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சும்மா அப்படியே இருக்கிறது தான் மௌனம்
அது மௌனம் கிடையாதுங்கிறது வந்து இங்கே சுவாமிஜியோட இந்த மௌன இதில் வந்து கலந்துக்கும் பொழுது இறைநிலையோட பேசுகிற மொழியே மௌனம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த மௌனத்தின் மூலியமாக எனக்கு வந்து ஆன்மா வந்து நமக்கு தூய்மை அடையுது, வாழ்வில் வந்து நல்ல வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம வந்து சும்மா சாதாரணமாக பண்ணக்கூடாது. அதை வந்து இறைநிலையோடு ஒன்றி நம்ம பண்ணும் பொழுது நிச்சயம் அதில் வந்து வாழ்வில் முன்னேறலாங்கிறது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வாழ்க வளமுடன். அப்புறம் உடல் வளத்தோடையும் மனவளத்தோடையும் வாழ்ந்து இறைஞானமும் இறையுணர்வும் பெற இந்த உலக நிலைத்து நீடித்த உலக அமைதி பெற குருவோட வழி நடந்து வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் நாம் எல்லாரும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிறது என்று கூறி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க்கை, குருவே துணை. நான் வந்து சூளைமேடு பிரான்ச்சில் இருந்து வரோம். என்னுடைய ஆசிரியர் வந்து நாகராஜ சார், பாலா அம்மா. நான் வந்து யோகா எக்ஸசைஸை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எக்ஸசைஸுக்குள்ளே வந்த பிறகு எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக நான் இந்த வீசிங் மெடிசின் எடுத்துகிட்டு இருந்தது. இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு வீசிங் கிடையாது, நான் மெடிசின் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெடிடேஷனை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா கோபம் குறைஞ்சிருக்கு, நிதானம் கிடச்சிருக்கு. மெயின் என்னென்னா மற்றவங்களை வாழ்த்த கற்றுக்கணும் இங்கே வந்த பிறகு. அதுதான் நான் ஒரு பெருசாக எனக்கு தோணுது. மற்றவங்கள வாழ்த்துறது எனக்கு இங்கே அவங்க 2 பேர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெடிடேஷன் வந்து எனக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்ஸ் கொடுத்துருக்கு. இவ்வளோதான். இன்னும் சொல்ல தெரியல. அதனால தான் எனக்கு உள்ளே நிறைய தெரியுது. பட் அது வெளியில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ.